ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஏசி போடுப்பா. ஆன் பண்ணியாச்சு. என்ன பயங்கர வெயிலா? சரியான வெயில். சென்னையிலாம் ஒரு 2 மாசம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஊட்டி கொடைக்கானல் போக வேண்டியது தானே, சம்மர் தானே. இங்க போலான்னு பார்த்தாலும் இ பாஸ் அது இதுன்னு போட்டாங்க. இ பாஸ் தானே வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. நமக்கு சும்மாவே சோம்பேறித்தனம். அது வேற போகணும், அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னே தெரியல. இ பாஸ்ன்றது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஒருவேளை கஷ்டம்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. இ பாஸ் அப்படிங்கிறத 2 monthsல நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம். பெரிய ப்ரொசீஜர் எல்லாம் கிடையவே கிடையாது. சென்னை ஹைகோர்ட் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாடு அரசு இதற்கான நெறிமுறைகளையுமே இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதற்காக இந்த நடைமுறையை இப்போ அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொன்னீங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வெளிநாட்டில இருந்து வர்றவங்க கூட இந்த சம்மர் டைம்ல ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வருவாங்க. யூஸ்வலாகவே இந்த சம்மர் டைம்ல மலை பிரதேசங்களில் பொதுவாகவே வாகன நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நம்ம நியூஸ் எல்லாமே பார்த்துருப்போம், லைனாக கார் எல்லாமே நின்றுட்டு இருக்கும். ஸோ இந்த வாகனங்கள் எல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கலாம், இதை ஒரு நெறிமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக ஜஸ்ட் ஒரு பைலட் முறையில் இந்த ஒரு முன்னெடுப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணனா போதும், உங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். டூரிஸ்ட்டுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் போய்க்கலாம், யார் வேணாலும் அங்கே போய்க்கலாம். வாகனங்களுக்கான இ பாஸ் அப்படிங்கிற ஒரு முறையை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டை பொறுத்த வரைக்குமே May 6 இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆயிடுச்சு. May 7 இருந்து June 30 வரைக்கும் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகணும் அப்படின்னா இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இ பாஸை நீங்கள் அங்கே காமிச்சிங்கன்னா அங்கே உள்ள உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஆட்டோ ஜென்ரேட் தான். நீங்கள் அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இ பாஸ் அப்படிங்கிறது PDF-ஆகவே வந்துடும். நீங்கள் ஊட்டியோ கொடைக்கானலோ போகும்போது அதை அங்கே காமிச்சிட்டு போய்க்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. 2 minutesல உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். யாருமே அப்ரூவ் பண்ணணும், ஒரு கலெக்டரோ இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, இ பாஸ் நான் இப்போ அப்ளை பண்ணணும், ஊட்டி கொடைக்கானல் போயே ஆகணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம பார்க்கலாம் வாங்க. இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வெப்சைட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது epass.tnega.org அப்படிங்கிற வெப்சைட் தான். இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்தியாவுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லைனா வெளிநாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலை கேட்கும். அதை கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் ஃபோன் நம்பர் கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு OTP வரும். அதற்கு பிறகு ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்ளிகண்ட் நேம் என்ன, உங்களுடைய வாகன பதிவு எண், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்கும். என்ன டைப் வாகனம் அப்படிங்கிறதையும் கேட்கும். அதாவது காரா, பஸ்ஸா, வேனா அப்படிங்கிறது கேட்கும். அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அடுத்ததாக என்ன டேட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க, ஊட்டியாக இருக்கட்டும் கொடைக்கானலாக இருக்கட்டும், அதையும் என்ட்ரி கொடுத்துக்கோங்க. எந்த நாடு, நீங்கள் என்ன நாட்டிலேருந்து வரீங்க, இந்தியாவா இல்லைனா ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு கேட்கும், அதையும் கொடுத்துக்கணும். உங்கள் அட்ரஸ் கேட்கும். உங்கள் அட்ரஸை என்ட்ரி பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய வருகைக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும். இது எதற்காக கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இ பாஸ் நடைமுறையை பொறுத்த வரைக்குமே 3 கலரில் இ பாஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்க போகிறாங்க. க்ரீன், ப்ளூ, வைலட் அப்படிங்கிறது. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு கிரீன் கலர் இ பாஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக சரக்கு வாகனம் மற்றும் வேளாண் பொருட்கள் உள்ள வரதுக்கு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ப்ளூ கலர் இ பாஸும் கொடுக்க போகிறாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு, சுற்றுலா வாகனங்களுக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய வாகனங்களுக்கும் என்ன கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஊதா கலர், வைலட் கலர் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே என்ன காரணத்திற்காக வரீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அந்த கார், பஸ் இல்லைனா வேனில் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்ததுக்கு பிறகு எரிபொருள் வகை டீசலா இல்லைனா பெட்ரோலா, என்ன எரிபொருள் வகை உங்கள் வாகனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் அந்த பகுதியிலேருந்து எப்போ வெளியே போகிறீங்க, எப்போ உங்களுடைய விசிட்டை முடிச்சுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டு என்ன மாநிலம் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய வண்டியினுடைய மேனுஃபேக்சர் வருடம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துக்கணும். என்ன டிஸ்ட்ரிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்க பிறகு அட்ரஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஊட்டியோ கொடைக்கானலில் வந்ததுக்கு பிறகு எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். இல்லை எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, இனிமேல் தான் நான் போய் தங்குவதற்கான இடத்த பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷனாக செகண்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் அதை வச்சு அடுத்ததாக அங்கே கேட்கும்போது அதை காண்பிச்சுட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இ பாஸ் நடைமுறையை பொறுத்த வரைக்குமே கார், வேன், பஸ் அப்படின்னு பிரைவேட்டாக இருக்கக்கூடிய வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். சுற்றுலா பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செஞ்சு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இ பாஸ் அப்படிங்கிற நடைமுறை எந்த விதத்திலையுமே பாதிக்காது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.